தெறிக்க விட்டாருங்க. இப்ப இருந்து கேள்வி கேட்குறீங்க. திமுக ஒரு தீய சக்தி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரசியல்வாதியாக நடிகர் விஜய் ஒரு அரசியல்வாதியாக கொஞ்சமாக மாறுறாரு. இப்போதான் டிவிக்கே ஒரு கட்சியாக கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் பாருங்கள், இந்த டிசம்பர் ஜனவரிக்கெலாம் எத்தனை பறவைகள் வந்து பனையூர் கிராமத்துக்கு போய் அந்த கூடாரத்தில் ஐக்கியமாக போகிறான்னு பாருங்க. நீங்கள் அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகும்போது நீங்கள் வந்து பக்கா ஒரு அரசியல்வாதி எப்படி அந்த பேச்சு இருக்குமோ அதை விஜய் விட்டுறது நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேர்கிட்ட பேசினா ஒரு குடும்பத்துக்கு வந்து 3 ஓட்டு விஜய்க்கு வருதுங்க. ஒரு 5 ஓட்டு இருந்தால் இப்போ வந்து கட்சியில் வந்து அவர்களுக்கு வந்து செல்வாக்கு குறைந்தவர்கள், நீங்கள் லிஸ்ட்டை எடுத்துங்க, சொல்லணும் அவசியம் இல்லை, செல்வாக்கு குறைந்தவர்கள் வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் நமக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காதுன்னு ஒரு முடிவு பண்ணக்கூடியவர்கள் இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேர் உள்ளே வர்றாங்க. டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அனல் பறக்க பேசிட்டு போயிருக்காரு விஜய் நேற்று ஈரோட்டில். ஃபர்ஸ்ட் அந்த அவரோட பேச்சு எப்படி இருந்துச்சு? தெறிக்க விட்டாருங்க. எப்படி இருந்து கேள்வி கேட்குறீங்க? இல்லை சார், முன்ன இருந்த விஜயுடைய ஸ்பீச் வேற, ஈரோட்டில் நீங்கள் பார்த்த விஜயோட ஸ்பீச் வேற. அப்படி என்ன சொல்கிறது, எரிமலையாக வெடிச்சார், தீயா அப்படி அப்படி அவருடைய இந்த பேச்சுகளை வந்து பறந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த விண்ணையே புழக்கிற அளவுக்கான அந்த குரல் இருந்தது. நிறைய விஷயங்களை அவர் தெளிவாக பேசினதா நான் பார்க்குறேன் சார். இன்னொன்று, அவர் மேலே வச்ச விமர்சனத்துக்கெல்லாம் பதிலடி கொடுத்துருக்காரு. எப்பவுமே விமர்சனத்தை அவர் வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டார். பட் நேற்று எல்லாத்துக்குமே அவர் பேசியிருக்காரு. நான் சினிமா டைலாக் பேசுகிறேன்னா நீங்களும் இதே டைலாக் தான் பேசுறீங்கன்னு கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ஒரு ஸ்டைலில் பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் அதை குறை சொல்கிறாங்க எல்லா பேருமே. அப்போ வேற ஒரு ஸ்டைலுக்கு வர்றேன்ட்டு இப்போ வந்து நார்மல் ஸ்டைல் வேறு ஸ்டைலுக்கு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரசியல்வாதியாக நடிகர் விஜய் ஒரு அரசியல்வாதியாக கொஞ்சமாக மாறுறாரு. அவர் மாற்றம் செய்யப்படுறாங்க. இப்படி தான் நீ வரணும்னு உருவாக்குறாங்க. அப்போ அந்த ஸ்டைல் மாற தான் செய்யும். உங்களுக்கு அது அவருடைய ஸ்பீச் வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் பேசுகிற சினிமா டைலாக், நீங்கள் பேச சினிமா டைலாக் தான் அப்படிங்கும்போது அதை எதை நோக்கி பார்க்கும்போது நம்ம அதை பார்க்க முடியுது நமக்கு. இதை கண்டிப்பாக அவரை வந்து நடிகன் சொல்லிட்டு ஒரு விமர்சனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இனி அரசியல்வாதியாக தான் பார்க்கணுன்னா நான் அப்படியே பேசுகிறேங்கிற மாதிரி தான் இருந்தது. அதை தான் நான் சொன்னேன். அரசியல்வாதியாக வந்து அவர் மாற விரும்பல. யதார்த்தமாக நம்முடைய பயணம் போகணும்னு ஆசைப்படுறாரு. அது இல்லை அப்படின்னு ஒருத்தர் சீண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசியல்னா எனக்கும் அரசியல் தெரியும்னு சொல்கிறாரு, எனக்கும் அரசியல் பேச தெரியும்னு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலுமே 2026 மக்களுடைய தீர்ப்பு தான். அது யாருக்கு கொடுப்பான்னு யாருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு இலக்கியனுக்கு எல்லா பேருமே போகிறாங்க. இப்போ எத்தனை முறை ஆட்சியில் இருந்தாலும் அந்த மக்களை தேடி தான் கடைசி போயாகணும். கண்டிப்பாக புதியவர்களும் அவர்கள் தான் போயாகணும். மக்கள் தான் எஜமானர்கள். எவ்வளோ நம்ம பிஎன்வி காரில் போயிட்டு கெத்தாக பார்த்து பண்ணால் கூட கடைசியில் நம்ம ஓட்டு கேட்க போகிறது யார்கிட்ட போக போகிறோம்? மக்கள்கிட்ட தான் போக போகிறோம். மக்கள்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். அதனால் அந்த மக்களுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், என்ன செய்யணும். சார், இவ்வளோ நாள் அவர் லாஸ்ட்டாக காஞ்சிபுரத்தில் போட்ட மீட்டிங்காக இருக்கட்டும், நேற்றைய மீட்டிங்கில் நான் நோட் பண்ண விஷயங்கள் என்னென்னா, மக்கள் அவ்வளோ கூட்டம், அது பொதுக்கூட்டம் இல்லை, அது இன்னொரு மாநாடுங்கிற அளவுக்கே இருக்குது. செங்கோட்டையன் அவரோட ஏரியா அது. ஸோ செங்கோட்டையன் எப்படி செயல்பட்டுருக்காரு? சிறப்பாக இருந்ததுங்க. அதுதான் சொன்னார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு நமது டிவிக்கு கலந்து வந்தது மிகப்பெரிய பலம்னு சொல்கிறார். இதுக்கு முன்னாடியே நான் அதை தான் நானே சொன்னேன். நான் இதை இப்போ தான் டிவிக்கே ஒரு கட்சியாக கண்ணுக்கு தெரியுது. செங்கோட்டையன் வந்து அந்த டேபிளில் மைக்கை வச்சு பிறகு 4 பேர் நின்று பேசும்போது தான் அந்த அண்ணா டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு அவுட்லுக் வர்றதே வந்து டிவிக்கேக்கு அப்போ தான் ஒரு மெரிட்டை கிடைக்குது. இதை இந்த மேடையில் வந்து விஜயே வேற சொல்லிட்டார். செங்கோட்டையன் வந்து எனக்கு மிகப்பெரிய பலம், இன்னும் நிறைய பேர் வர போறாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. போறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. நீங்க பாருங்க, இந்த டிசம்பர் ஜனவரிக்கெல்லாம் எத்தனை பறவைகள் வந்து பனையூர் கிராமத்துக்கு போய் அந்த கூடாரத்தில் ஐக்கியமாக போறான்னு பாருங்க நீங்க. சார், எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னா, இவர் என்னடா இன்னும் நிறைய பேர் சேர போறாங்க, இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுற மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்களா உள்ள வரப்போறதை விட போறாரா? உண்மையாவே விஜய் மேல ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு விமர்சனம் இருந்தது, இவர் ஏன் அரசியலுக்கு வராருங்கிற போது. ஆனா பக்குவப்பட்ட அரசியல்வாதியா ஒரு எமர்ஜ் ஆகிட்டு வர்றதை எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், அவர் அரசியல் ஆசை வந்து தூண்டப்பட்டது தான். இப்போ எப்படி நீங்கள் அரசியலாக பேசணும் வரணும்னு தூண்டப்படுறதோ அதே மாதிரியே அரசியலில் பேசாமல் படம் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ஹாப்பியாக இருந்தவர் வந்து சில பிரச்சனைகள் உருவாகிறதுனால தான். அப்போ நம்ம இதுக்கு மீறின ஒரு சக்தி இருந்தால் தான் நம்ம எதையும் நம்ம பார்க்க முடியும், சாதிக்க முடியும்.
அப்படிங்கிறத விஜய் உணர்றாரு. அதனால எஸ்ஏசி வந்து நீ அரசியலுக்கு வான்னு சொல்கிறாரு. அந்த ஆசை வருது. அது வேணான்னு முடிவு பண்ணார். திரும்பி ஆனால் வந்து நீ வந்துதான்னு பிடிச்சி இழுக்கும்போது வழியில் வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு நீங்கள் டிவிக்குடைய அந்த தலைவராக விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கார். சந்திரமுகி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும்னு சொல்கிறோமோ அந்தளவுக்கு முழு நீள ஒரு அரசியல்வாதியாக மாறுறாரு. அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகும்போது நீங்கள் வந்து பக்கா ஒரு அரசியல்வாதி எப்படி அந்த பேச்சு இருக்குமோ அதை விஜய் அவர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று ஒரு படி மேலே போய் தீய சக்தி திமுகன்னு அடிச்சிட்டாரு. அப்படிங்கிற பொழுது ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. அப்போ திமுக மட்டும்தான் தீய சக்தியா, உங்களுக்கு மத்தியில் உள்ள கட்சியும் வந்து தீய சக்தி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து விஜய் மேலே வைக்கிறாங்க. அப்போ திரும்பவும் என்ன வருதுன்னா விஜயின் பி டீம், பிஜேபியின் பி டீம் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, இது எப்படி? அது எல்லாமே பேசப்படும் சார், அரசியலில் பேசப்படும், எதிர்ப்பில் சந்திச்சு தான் வரும். இதெல்லாம் தாண்டி வர்றது தான் ஒரு கட்சியினுடைய தலைமை பண்பு, வேற வழி கிடையாது. நீங்கள் எடுத்த உடனே பொறுப்பை தூக்கி கையில் கொடுத்துருவாங்களா, ஐயா வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்களா? கிடையாது. பல இன்னல்களை தாண்டி தான் நீங்கள் வந்தாகணும். அதனால் பிஜேபியோடைய பி டீமா ஏ டீமுங்கிறது ரெண்டாவது விஷயம். அவர் வந்து கொள்கை ரீதியாக கூட அன்னைக்கு பேசும்போது கூட அந்த எதிர்ப்பை தெரிவித்து தான் பண்ணார். அவர் சப்போர்ட் எதுவும் பண்ணலை. ஆனால் தமிழகத்தினுடைய முதன்மை குறிக்கோள் ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறாரு. நீங்கள் சொன்னது மாதிரி மக்கள் செல்வாக்கு நீங்கள்னு கேட்டீங்க. சாதாரணமாக வரேன்னு சொன்னதான், மாநாடு கிடையாதுன்னா மாநாடு போல் அங்கே அப்படி கடல் அலை மாதிரி எங்கே பார்த்தாலும் தலைகள் தான். பெண்கள் கூட்டம் தாங்க அதிகமாக இருக்குது. பாண்டிச்சேரிலாம் பெண்கள் கூட்டம் அதிகம், இதுலேயும் பெண்கள் கூட்டம் அதிகம். பெண்கள் நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் ஹஸ்பண்ட்டை பேசிட்டோம், பசங்கள்கிட்ட பேசிட்டோம், நான் விஜயை பார்த்துட்டு வரேன்னு போகிறேன், எங்கள் ஓட்டு பூரா விஜய்க்கு தான், இருக்கிற 4 ஓட்டையும் எங்கள் விஜய்க்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேர்கிட்ட பேசினா ஒரு குடும்பத்துக்கு வந்து 3 ஓட்டு விஜய்க்கு வருதுங்க, ஒரு 5 ஓட்டு இருந்தால். இப்போ என்னங்க நிலைமை உங்களுக்கு? ஸோ அதனால் மக்கள் செல்வாக்கு என்னங்கிறத காமிச்சிட்டாரு. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, என் உயிரை விட உங்கள் உயிர் எனக்கு முக்கியம்ன்றார். நேற்று கூட்டத்தில் கூட ஒரு மேலே ஏறிட்டாரு. என்ன வான் பண்ணாரு, இம்மிடியட்டாக அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிச்சு. தம்பி இறங்கு இறங்கு, அடுத்து சொல்ற இறங்கு முதல்ல, அப்போ தான் முத்தம் தருவேன். ஸோ அப்போது மக்கள் வந்து இனிமேல் மற்றவர்கள் பேசுறது மாதிரி தற்கொலை கூட்டம் கிடையாது, நாம் யாருங்கிறத காமிக்கணும்னா ரசிகர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும். இங்கே நான் தெளிவாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஜய்க்கு மற்றவர்கள் வந்து ரொம்ப மோசமாக பேசாத நிலைமை கொண்டு போகணும்னா ரசிகர்கள் ஒத்துழைப்பு தரணும். நீங்கள் மேலே இருந்தால் விஜய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீ கீழே இருந்து பாருங்கள். நீங்கள் பார்த்த விஜய் தான், ஸ்க்ரீனில் பார்த்த விஜய் தான் நேரில் வர்றாரு. உங்களை மாதிரி தான் அவரே சொல்கிறார், நானும் சொல்கிறேன். ஒரு குப்பன் சுப்பன் மாதிரி தான் விஜய். அவருக்கு வேற ஒன்றும் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே கிடையாது. அவரே அதை சொல்கிறார். அப்போ உங்கள் உயிர் எனக்கு முக்கியம், உங்களை நம்பி தான் நான் வர்றேன்னு சொல்கிறார். இருக்கீங்களான்னு கேட்குறாரு. சவுண்ட் ஐயா அப்படி விண்ண பொழக்குது. இதுதான் இந்த மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு இருக்குது, அதை நம்பி தான் வரேன்னு சொல்லும் போது தான் மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேக்கிங் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறது பெரிய விஷயம். இன்னைக்கும் நம்ம பெரிய கட்சிகள் கூட்டம் கூடன்னா அவங்க எப்படி அதுக்கான ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்டே இல்லை, அவங்க வேற எங்கேயோ இருந்து வர்றாங்க. நான் என் பிள்ளைய பார்க்க வரேன், எங்கள் அண்ணனை பார்க்க வரேங்கிறது, இது எம்ஜிஆருக்கு கிடைச்ச சப்போர்ட் விஜய்க்கு கிடைக்குதா? அதுதான் நான் சொல்ல இருந்தேன். பெண்கள் சப்போர்ட் அதிகமாக சொல்லலை, எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் இந்த பெண்கள் சப்போர்ட் அவ்வளோ இருந்ததுங்க. தனி மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிச்சாருன்னு எப்படி பிடிக்க முடியும்? ஆண்களோட ஆதரவு பெண்கள் ஆதரவு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆண்கள் ஆதரவு உள்ளே வந்துடும். சரிங்களா உங்களுக்கு? ஸோ பசங்களோட ஓட்டு வந்து விழுந்துடும் உங்களுக்கு. இப்போ பெண்களுடைய கொண்டாட்டத்தை ஆர்வத்தை பார்க்கும்போது பெரியவர்கள் என்னுடைய பிள்ளையாக பார்க்குறேன்றாங்க, சிறியவர்கள் அண்ணனா பார்க்குறேன்றாங்க. இது வந்து பார்க்கும்போது தான் விஜய்க்கே வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்ஸ் இன்னும் அதிகமாகுது. இப்போ மற்றவர்கள் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து கட்சி சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் வர்றாங்க, இல்லைன்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு கூட்டம் வரும். ஆமாம், அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அதெல்லாம் கொடுத்து வர வச்சிடுறாங்க. இங்கே வர்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் விஜய் பார்க்க வர ஒரு அன்பால் சேர்ந்த கூட்டம் மாதிரி மக்கள் அலையிலையாக சேர்ந்து உள்ளே வர்றாங்க. நீங்கள் அப்போ இங்கே வந்து விஜய் யார்? சினிமாவிலேருந்து வந்தவர்கள் தான், கலைத்துறை சேர்ந்தவர்கள் எல்லா பேருமே. நீ அறிஞர் அண்ணா அவர்களிலிருந்து, கலைஞர் அவர்களிலிருந்து, எம்ஜிஆர் அவர்லேருந்து, ஜெயலலிதா அவர்களிலிருந்து, விஜயகாந்த் அவர்களிலிருந்து, இன்றைக்கு வந்திருக்கிற விஜய் அவர்களுமே கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள். கலைத்துறையும் அரசியலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 கண்கள் மாதிரி, அதை பிரிக்கவே முடியாது. நீங்கள் அதெல்லாம் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ பார்ப்போம், எதிர்நோக்கி போகுதுங்கிறத பார்ப்போமே. நம்ம
இதுல பாத்தீங்கன்னா கட்சிகளோட கட்சி நிர்வாகிகள்லாம் ரொம்ப கம்மியான நேரம் தான் பேசுனாங்க. என்னடா நல்லா பேச வேண்டிய ஆதவர்ஜுனாவே இவ்வளவு நேரம் தான் பேசிட்டு போறாரு, விஜய் எவ்வளவு நேரம் பேச போறாருன்னா ஷாக்கிங்கா இருந்துச்சு. 30 நிமிஷம் பேசியிருக்காரு. எனக்கு பரவாயில்ல இவ்வளவு பேசியிருக்காரு. அதை தாண்டி பொலிட்டீஷியன் விஜயா எனக்கு என்னமோ ஈரோட்ல பேசுனது பயங்கரமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அதான் மாறிட்டார். நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்க சொன்னதுதான் பொலிட்டிக்கல் விஜயா மாத்திட்டாங்க. இனிமேல் அவர் மாறிடுவாரு. ஏற்கனவே நான் மற்ற சேனல் கூட பேசும்போது சொன்னேன், இதே வந்து விஜய் அந்த வேன்ல பிரச்சார வேன்ல போய் ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல அந்த பிரச்சாரம் இருக்கும். அது எல்லாமே 2-3 நிமிஷம் பேசுவாங்க. விஜய் ஒரு 10-15 நிமிஷம் பேசுவார், ஃபினிஷ் பண்ணுவான்னு சொன்னேன். அதுதான் நடந்திருக்காது. ஸோ இனிமேல் அவருடைய பயணம் இப்படித்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் மக்களை பார்க்குறாரு, ஒரு அரை மணி நேரம் நடக்கும், சிறப்பாக பேசி சிறப்பாக வர போகிறாரு. கடைசி அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் பத்திரமா வீடு போய் சேரணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி அவர் சொல்லலை, ஆனால் இப்போ சொல்கிறார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காரு. அந்த நிர்வாக கமிட்டிக்குள்ள 28 பேரை உருவாக்குனதே அதுக்கு தான். இன்னும் நிர்வாகிகள் வந்து எல்லாம் டிசைட் பண்ணி விஜய் கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணி அவர் அதை அக்செப்ட் பண்ணி டிக் அடித்தாதான் நீங்கள் மற்ற விஷயங்கள் நடக்கும். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த விஜயே வேற. அந்த விஜயை நீங்கள் வேணா விட்டுருங்க. ரொம்ப யதார்த்தமாக வந்தார், யதார்த்தமாக பார்த்தார், யதார்த்தமாக மக்களை சந்திச்சார், ஒரு இடத்துக்கு போவோன்னு பார்த்தார். ஆனால் அது இல்லை, அரசியல் இது வேற அப்படின்னு எல்லா பேருமே புரிய வச்சாச்சு விஜய்க்கு. மேற்கொண்டு நீங்கள் செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு அந்த காவல்துறையில் அந்த இடத்துல உட்காந்து பேசும்போது சேரில் செங்கோட்டை உட்காந்து பேசி எதிரில் வந்து ரெண்டு காவல்துறை ஆஃபீஸரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சா உங்களுக்கு? அது இல்லையே. யாருன்னே காவல்துறை பார்க்க மாட்டாங்களே, பேச மாட்டாங்களே, இவர்களும் போய் பார்க்க மாட்டாங்களே, சரிசமாக உட்கார வச்சு பேசுனாங்களா? ஆனால் செங்கோட்டைங்கிற அந்த ஒரு மனிதர் வந்தது பிறகு கொங்கு மண்டலத்தையே ஷேக் பண்ணியிருக்காரு இல்லையா, ஒரு ஆட்டத்தை காமிச்சிருக்காரா? அங்கே அது என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது அவருக்கு? அப்போ இனிமேல் எல்லாருக்குமே அந்த பக்குவம், அந்த மரியாதை இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆனால் காவல்துறை மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க சார், அதில் மறுப்பதற்கே கிடையாது. ஈரோட்டில் எந்த அசம்பாவிதம் நடந்ததை பார்த்தீங்களா? இல்லை. வந்தாங்க, அழகாக பேசலாம், காவல்துறை முழு ஒத்துழைப்பு, அதுக்கு நன்றியும் சொல்லியிருக்காரு அவர். செங்கோட்டை அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் சொல்லியிருக்காரு. கொங்கு மண்டலத்தை விஜய் கையில் நாங்கள் கொடுப்போன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் எம்ஜிஆர் அவர்கிட்ட அரசியலை கற்றுக்கிட்டவர், ஜெயலலிதா அம்மா அமைச்சரவையில் இருந்தவர். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து செங்கோட்டையன் வீட்டில் ஊருக்கு போய் 5 நாள் தங்கினவங்க, யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க அவங்க. செங்கோட்டையன் எந்த அளவுக்கு நல்ல அன்பு உள்ளவரை கொண்டு நம்பிக்கை உள்ளவராக இருந்திருந்தானா அந்த அம்மா போய் வீட்டில் போய் தங்குவாங்க. ஓபிஎஸ் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் தாங்க முதலமைச்சராக வேண்டியது. இவர் வேணான்னு சொன்னார். எனக்கு வந்து பக்கத்து சீட்டு போதும், எனக்கு மெயின் சீட் எனக்கு வேணாம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட சொன்னவர். அதுதான் ரொம்ப பிடிச்சது அவருக்கு. எம்ஜிஆர் அவர்களோட கட்சி ஆரம்பிச்சது முதல் எம்எல்ஏ மாதிரி அந்த தொகுதியை கையில் கொடுத்த வெற்றி கனியை கொடுத்தவர் அவர். இதே கனியை கொண்டு வாங்கும் போதே இந்த வெற்றி கனியை கொடுத்தவர் செங்கோட்டையன். இன்னும் அவருடைய நிறைய கேங்க உள்ள கூட்டு வர்றாரு. வரப்போகுது, இன்னும் பெரும் தலைகள்லாம் இங்கே வரப்போகுது. வரும்போது இந்த இவரோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள செங்கோட்டையன் உள்ள வந்ததுக்கும் பொழுதே டிவிக்கில இவ்வளவு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கு. இன்னும் நிறைய அனுபவங்கள் உள்ள வரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். செங்கோட்டையன் அவர்களே இன்னமும் இளவல் தலைவர் விஜய் அவர்கள் தான் சொல்றாரு. அப்போ அவருடைய மனசு எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன அனுபவம் இருந்தாலும் அவருடைய அரசியல் அனுபவம் தான் விஜய் அவர்களுடைய வயது. ஆனா தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னாரு. இந்த பக்கம் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தம்பி தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்றாரு. அவரெல்லாம் நீ அடுத்த மேடைக்கு போகும்போது பாருங்க, தெறிக்க விடுவார் பாருங்க. நாஞ்சில் சம்பத் கலைஞர் அவர்கள் வர்றதுக்கு ஒரு மீட்டிங்ல தாமதம் போது 8 மணி நேரம் தொடர்ந்து பேசினவர், உங்களுக்கு மூச்சு சூடாம பேசினவர். அவருடைய ஸ்பீச் எல்லாம் அதனால் தெரிக்க போகும். இதற்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத் எப்படி இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் வரும்போது எல்லாம் மாறி போதான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கூட்டணியே அப்படிதான் நிறைய பேர் அமைக்கப்படுறாங்க. உங்களுக்கு நேற்று எதிர்த்து பேசுவோம், இன்றைக்கு ஒன்று சேர்ந்துடுறாங்க. இன்றைக்கு ஒன்று சேர்ந்தவர்கள் அதை நாளைக்கு எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் போகும். அதான் அரசியல், ஒன்றும் பண்ண முடியாது. நாஞ்சில் சம்பத் அவர்கள் இதுக்கு முன்னாடி அந்த மேட்டரை விட்டுட்டு இனிமேல் எப்படி அவருடைய அந்த பேச்சு பயன் எப்படி இருக்கிறது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த பக்கம் வலது பக்கம் செங்கோட்டையன், இடது பக்கம் நாஞ்சில் சம்பத். ஸோ எதிரில் இன்னும் பெருநிலையில் வந்துட்டு இருக்காங்க. அவர்கள் வந்தால் அவருக்குள்ள மரியாதை தரப்படும், பதவிகள் தரப்படும்னு விஜய் தெளிவாக ஈரோட்டில் சொல்லியிருக்காரு. சார் அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, செங்கோல் கொடுத்த மேட்ரு ஆக்சுவலாக வந்து செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆருக்கும் செங்கோல் கொடுத்துருக்காரு, இப்போ விஜய்க்கும் கொடுக்குறாரு. அப்படிங்கிற போது டிவிக்கும் சரி அவங்களோட மிகப்பெரிய பிளானா இருக்கதே எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ. அதுல என்ன தவறு இருக்கு சார்? அவர்கள் மாபெரும் தலைவர்கள், வாழ்ந்து மறைந்தவர்கள், சகாத்தா மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மக்கள் எம்ஜிஆர் அவர்கள்.
87 இறந்தாரு. இன்ன வரைக்குமே மக்கள் எம்ஜிஆர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய குடும்பத்தில் எம்ஜிஆர் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிந்த ரெட்டை இலை மட்டும்தான் சொல்கிறாங்க. எத்தனையோ கிராமங்களில் போனீங்கன்னா ஜெயலலிதா அவர் செங்கோல்னு சொன்னதெல்லாம் சொல்ல வரேன். இதே ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலர் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த செங்கோலை எம்ஜிஆர்கிட்ட கொடுத்த ஒரு ஒரு புகைப்படம் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு இந்த ஈரோடு மாவட்டத்தில் செங்கோல் கொடுத்துருக்காரு. அன்றைக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த செங்கோல், இன்றைக்கு செங்கோட்டையன் விஜய்க்கு கொடுத்த செங்கோல் ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்க முடியுது. அதனால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் இவருடைய அந்த ரூட்டில் எடுத்துகிட்டு போகிறதுல ஒன்றும் தவறே கிடையாது. அவர்களெல்லாம் பொது உடைமைகள் சினிமாவில் சம்பந்தப்பட்டவர்கள். நீங்கள் வந்து வெறும் அரசியல் மட்டுமே கிடையாது. அவர்கள் விஜய்க்கு வந்து கலைத்துறையில் முன்னோடிகள். அவர் எடுத்துக்கல ஒன்றும் தவறே கிடையாது சார். இதுல இன்னொரு விஷயமும் தாவேகால நிறைய விமர்சனம் வைக்கப்பட்டது என்னன்னா, புஷி ஆனந்த் வந்து யாரையுமே நெருங்க விட மாட்டேங்கிறாரு, எல்லா டிசிஷனும் அவர் தான் எடுக்கிறாருங்கிற பொழுது அவரே ஒரு மேடையில சொல்றாரு, அண்ணன் செங்கோட்டையன் சொல்றது செய்யறது தான் எங்க வேலைங்கிற பொழுது இந்த மாற்றம் டக்குன்னு தாவேகால நடக்கிறதுக்கான காரணம் ஒன்றுமே கிடையாது. அறிவுரைகள் நிறைய பேருக்கு அரசியல் அனுபவம் விஜய் அவர்களுக்கோ புஷி ஆனந்த் அவர்களுக்கோ அதவர்களுக்கோ தெரியலன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது. அதனால் தெரிந்த வரைக்கும் ஓகே. நமக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிந்துன்னு சொல்லவே முடியாது. தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போது அனுபவம் வாய்ந்த ஒரு தெரிந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விஜய் அவர்கள் முக்கியமான நிர்வாகிகளுக்கும் ஒரு அன்பான கட்டளையே கொடுத்துருக்காரு. பொதுச் செயலாளர் ஆனந்தோட இணைந்து செங்கோட்டையன் அவருடைய பயணம் இருக்குன்னு விஜய் சொல்லியிருக்கார். அது தெளிவாக தெரியுங்க. இல்லைன்னா விஜய் அவர்கள் சொன்னதை திருப்பி பாருங்கள். அப்போது செங்கோட்டையன் பொதுச் செயலருக்கு அவருக்கு இந்த போஸ்ட்டு தான் இல்லையே தவிர நிர்வாகத்தில் ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவராக கொடுத்துருக்கான்னு ஒரு பக்கம், புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் கூட அதுக்கு இணையாக செயல்படுவார்னா அப்போ அது பொதுச் செயலாளருடைய அந்த சீட்டில் செங்கோட்டையன் இருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போ செங்கோட்டையன் நல்லது தானே சொல்லுவார் உங்களுக்கு. அப்போ அந்த மாலையும் சால்வையும் போத்தும்போது கூட புஷி ஆனந்த் வந்து அண்ணன் ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு போடுங்கன்னாரு. அவர்களுக்கு சால்வையும் மாலையும் போட்டதுக்கு பிறகு தான் புஷி ஆனந்த் வாங்கினார். நிறைய மாற்றங்கள் உருவாகி இருக்கு. எதற்கு? ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். ஆனால் இங்கே ஈகோ யாருமே இனிமேல் பட்டான சிக்கல் படாமல் செயல்பட்டாங்கன்னா டிவிகேவுடைய அவருடைய வெற்றி பயணம் கண்டிப்பாக நிறைவேறும் தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன சார், அடுத்தடுத்து பெரிய தலைவர்கள்லாம் கட்சியில் இணைய போறாருன்னு விஜய் வாயிலேருந்தே வந்துருச்சுங்கிற போது கண்டிப்பாக நிறைய பேர் வர போறாங்கன்னா, ஆனால் ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கங்கிற ஒரு கெஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அவர் ஸ்டைலில் வெயிட்டிங் தான். இல்லை உங்களுக்கு யாருமே வந்து ஐடியாவா இவங்க வருவாங்க? இல்லை முன்னாள் சில அமைச்சர்கள் இப்போ வந்து கட்சியில் வந்து அவர்களுக்கு வந்து செல்வாக்கு குறைந்தவர்கள், நீங்கள் லிஸ்ட் எடுத்துங்க, சொல்லணும் அவசியம் இல்லை. செல்வாக்கு குறைந்தவர்கள் வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் நமக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காதுன்னு ஒரு முடிவு பண்ணக்கூடியவர்கள் இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேர் உள்ளே வர்றாங்க. சரியா? அதாவது இந்த 3 பிரிவில் சேர்ந்து உள்ளே வர்றாங்க. அப்போ அவர் எத்தனை பேர் உள்ளே வருவாங்க நீ கனெக்ட் பண்ணிக்க. அப்புறம் வந்து டிடி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இன்னும் செங்கோட்டையன் அவரோட பாக்கெட்டில் வந்து ஜெயலலிதா ஃபோட்டோ தான் வச்சிருக்காரு. அதை கேட்கும் பொழுது அதில் என்ன தவறு இருக்கு, அவர் எவ்வளோ உண்மையான விசுவாசிங்கிறது இந்த ஒரு சம்பவமே போதும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சாஃப்டா மெயின்டைன் பண்றாரு. டிடிவி நாளை பின்ன விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வருவார், நிச்சயமா வருவார். ஏன்னா தனி கட்சி தான். ஓபிஎஸ் அவர்களும் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் சொல்லிட்டார். ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னது. இப்போ தனியாக வந்தால் பிரச்சனைகள் வரும். கட்சி ஆரம்பித்து வந்தாங்கன்னா கட்சி வந்து கூட்டணிக்குள்ளே வருது. புரிஞ்சுதுங்களா? ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளே ஒரு கட்சியில் வர்றாரு, இந்த பக்கம் டிடிவி தினகரன் கட்சிக்குள்ளே வர்றாரு. இதுதான் காங்கிரஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து என்ன நடக்கின்றத. இது தவிர செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட புகைப்படத்தை வச்சுருக்காருன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் ஜெயலலிதா ரெண்டையுமே இருக்குது அந்த ஃபோட்டோவில். ஓகேங்களா? இன்றைக்கி அவர் வந்து அண்ணாடிஎம்கேல அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க. அந்த கரை போட்ட வேட்டி அவர் கட்டலை. இப்போ அவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி அவரை மாதிரி தான் செங்கோட்டையன் அவர்கள். சாதாரணமான ஒரு மனிதர், அவ்வளோதான். இப்போ அவர் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுக்கல என்ன தவறு இருக்கு? தவறே கிடையாதுங்க. அவர் ரசிகராக இருப்பாருங்க, அவ்வளோ அப்படி தான் பார்க்க முடியும். அந்த புகைப்படத்தை வச்சிருக்க அப்புறம் அந்த மரியாதை. நான் சொன்னேன் இல்லையா, செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுக்கு 5 நாள் போய் ஜெயலலிதா அம்மையார் தங்கிட்டு வந்தாங்கன்னு. அந்த ஒரு அன்பு இருக்கும்ல. ஸோ ஒரு சகோதரி வந்தாங்க, ஏன்னா அண்ணன் சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்களே செங்கோட்டை அண்ணன் சொல்லுவாங்க. அப்போ அண்ணன் வீட்டுக்கு வந்து அந்த தங்கச்சி ஃபோட்டோ வச்சுக்கலாம், என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் தவறு இல்லைங்க. அதனால் வந்து அவர் வந்து சாதாரண மனிதராக நேசிக்கக்கூடியவராக இருக்கார். அதனால் அந்த புகைப்படத்தை வச்சுருக்கார். அடுத்த மாநாடு, அதாவது பொதுக்கூட்டமாக மாநாடா, அது மாநாடு மாதிரி தான் தெரியுது, சேலத்தில் நடத்த போகிறாங்க.
அங்கேயாவது ஏதாவது ஒரு தலைவர்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இவர் இணையிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இல்ல அதுவும் செங்கோட்டையன் கையில தான் இருக்குமா? அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வந்தாலே மக்கள் எழுதி ஒரு மாநாடு மாதிரி தான். நீங்கள் திருமண பக்கம்லாம் தலையில் தான் தெரியும். இல்லை பிரச்சார கூட்டமாக பொது கூட்டமாக மாநாடாங்கிறது தேவையில்லை. நீங்கள் விஜய் வந்தார்னா அங்கே அந்த திடலோ மைதானமோ சந்து புந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் தான் தெரியும். அடுத்து சேலத்தில் நடக்கும்போது விட்டு போன சில தலைவர் இருக்காங்களா உள்ளுக்குள்ளே வர்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜனவரி மாதம்லாம் நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வர ஒரு லிஸ்ட்டே உங்களுக்கு வரும். இப்போ அந்த மேடையில் இந்த பிரச்சாரம் இது வரைக்கும் பிரச்சார வேனில் வந்து விஜய் தவிர யாராவது ஏறி பேசுனாங்களா? யாருமே பேசல. இப்போ பார்த்தீங்களா இந்த மாறுதல் உருவாகிருக்கா? அடுத்து ஒரு ஸ்டேஜில் எல்லா பேரும் முக்கியமான பல முன்னாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து கை கொடுத்து மேலே கை தூக்கி ஒன்றா நிற்பாங்க. எத்தனை பேர் வீடியோ வந்திருக்கு பழையதை? அது மாதிரி இதில் வருவாங்க. அந்த ஸ்டேஜில் விஜய் நடுவில் நிற்க வலது பக்கம் இடது பக்கம் கையை பிடிச்சி மேலே தூக்குன மாதிரி இந்த புகைப்படம் நிறையா வரும் உங்களுக்கு. பொறுத்திருந்து பாருங்கள். ஜனவரிக்கு பிறகு எவ்வளோ பேர் வர்றாங்கன்றத இந்த எழுச்சி பயணம் இன்னும் வேகமாக போகும் விஜய் அவர்கள். ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி சார். நன்றி சார்.